தொடர்ச்சியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லாக்அப் டெத் மரணமாக இருக்கட்டும், இந்த வேங்கவேல் சம்பவமாக இருக்கட்டும், புல்லட் ஓட்டணும்னு சொல்லி வெட்டினதாக இருக்கட்டும், நாங்குநேரியில் பள்ளி மாணவன் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அடுத்து இப்போ உங்கள் மீது குறிவைப்பித்திருப்பது, இது என்னமோ இன்றைக்கு நடந்த சம்பவம் திட்டமிட்டு நடந்தது போலவும் தெரிகிறது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்கன்னு தெரிஞ்சு ஒரு 4 பேர் விசிகா நபர் வந்து அங்கே நிற்கிறாங்க பொழுது, அவர்கள் உங்களை தாக்குறாங்க பொழுது, இது எப்படி ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக சொல்கிறேன் சார், இது திருமாவளவன் உத்தரவு இல்லாமல் இது நடக்காது. நடத்துறதுக்கு மூர்த்தி வந்திருக்கிறான், இப்போ வந்துட்டானே என்னென்ன பண்ணலாம், சரிப்பா ஏறுங்கப்பா அப்படின்னு நிச்சயமாக அவர் வந்து அதற்கான சாத்தியக்கூறு இருக்குது சார். ஏன்னா ஏற்கனவே அவர் இந்த வேலையை தானே செஞ்சார். நான் தான் புகார் கொடுத்துருக்கேன். அந்த புகார் ஒழுங்காக விசாரிக்கப்பட்டிருந்தால் திருமாவளவன் நிறைய சிறையில் இருந்திருப்பார். அவன் அந்தால வெளியே விட்டுட்டு அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களாம் சார் இது வெளிப்படையாக சொல்ல சார், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் 100% சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படுகொலை என்பது இவருக்கு தெரிந்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய நபர்கள் அவருக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லு.